பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை நியாயாதிபதிகள் 1:3, Judges chapter 1 verse 3. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடு கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். God called Judah invited சிமியோன். ஏன் சிமியோனை அழைத்தான்? சிமியோனை கூட அந்த கானானிய ஆவி நுழைந்தது. சிமியோன் கூட கானானிய பெண்மணி மனம் புரிந்தான். அவன் நினைத்தான், ஐயோ நான் தவறான இடத்துல விழுந்துட்டேனே. நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்க, எந்த இடத்துல விழுந்து போய் நிற்கிறீங்க, அதே இடத்துல கர்த்தர் திரும்ப எழும்பப்படுவார். எந்த கானானி ஆவி யூதாவையும் சிமியோனையும் விழ வைத்ததோ, என் தேவன் மறுபடியும் யூதாவையும் சிமியோனையும் கர்த்தர் எழுப்புகிறார். விழுந்து போனாய் அல்ல, இன்று எழுந்து நிற்பாய். விழுந்து போன இடத்திலே உன்னை எழுந்து நிற்க வைப்பார். எந்த ஜனத்துக்கு மத்தியில் விழுந்து போனாயோ அதே ஜனத்துக்கு மத்தியில் எழுந்து நிற்க வைப்பார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. நீ விழுந்து போறவர் அல்ல, கர்த்தர் உங்களை ஜெயமெடுக்க வைக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நான் ஜெப வாழ்க்கையிலே விழுந்து போனேன், வேத தியானத்தில் விழுந்து போனேன், சபை கூடுதலில் சரியில்லாமல் விழுந்து போனேன், பரிசுத்த வாழ்க்கையிலே சரியில்லாமல் விழுந்து போனேன், என்னுடைய ஊழியத்திலே நான் விழுந்து போனேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் விழுந்து போனேன். எதிலே நீ விழுந்து போனாய்? என் தேவன் இன்றைக்கு திரும்ப நிற்க வைக்கிறார். விழ வைத்த சத்துருவுக்கு மத்தியிலே அவன் தலையை நசுக்கி என் தேவன் திரும்ப எழுந்து நிற்க வைக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. விழுந்ததை நினைத்து யோசித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறதை காட்டிலும் இனிமேல் விழாதபடிக்கு நிற்க தேவன் எனக்கு பலன் கொடுப்பாராக என்று சொல்லுங்கள். விழுந்து போயிட்டாய் என்று உலகம் கூட உன்னை குற்றம் சாட்டும். ஆனால் நீ தாழ்த்தி ஜபிக்கும்போது பரலோகம் அப்படி அல்ல. தோற்று போய் விழுந்து போன அதே இடத்துல கர்த்தர் திரும்ப நிற்க வைத்து அந்த லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் மத்தியிலே கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். பரலோகம் திறக்கப்பட்டதை காண்கிறேன் மகனே. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதியிலே விழுந்து போனாயோ கர்த்தர் மறுபடியும் பலன் கொடுத்து எழும்பி நிற்க வைக்கிறார். பிசாசின் கட்டிலே விழுந்து போனாயோ அந்த சத்துருவை காலின் கீழே போட்டி மிதித்து ஜெயம் எடுக்கிற கிருபை பெற்ற பாத்திரமாக உன்னை மாற்ற விரும்புகிறார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது மகளே. இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். விழுந்து போனவர் அல்ல, மறுபடியும் தூசியை தட்டி உதறி கர்த்தர் எழுந்து நிற்க வைத்து அதே இடத்தில் சாட்சியாய் பலனாய் நிற்க வைத்து என் தேவன் அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். Take this prophetic word. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஏமன் ஏமன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்குது, சாட்சி சொல்வீங்க, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை. ஏமன். Have a blessed day.